ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், அதிலே ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். வாழ்வில் சோதனையா? எல்லா தரப்பட்ட மக்களும், ஏழைகள், பணக்காரர்கள், படித்தவர்கள், நாகரீகம் அறிந்தவர்கள், நாகரீகம் அறியாதவர்கள், எல்லாருடைய வாழ்க்கையில விசுவாசிகள் மற்றும் அவிசுவாசிகள் எல்லோரும் கடந்து வருகிற பாதைகள் சோதனை பாதைகள். இந்த சோதனைகளிலே நாம் எப்படி ஜெயிக்கிறோம் என்பதை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். சோதனை என்று சொன்னால் டெஸ்ட். இந்த டெஸ்ட் ரொம்ப அவசியமா இருக்குது. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். இப்ப இந்த பகுதியை நாம சில வசனங்களை சொல்லுவேன், சில வசனம் சொல்லாம இருக்கலாம். ஆனா விஷயத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. நாம இந்த சோதனை குறித்த நாம பார்க்க போறோம். சோதனை அவசியமா? ஒரு வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:13 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது வாசிக்கலாம். யாக்கோபு 1:13 என்ன சொல்லுது வாசிக்கலாம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பேனாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் இல்லை. அப்ப இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, சிலர் பாத்தீங்கன்னா எதுக்கத்தாலும் என்ன கடவுள் சோதிக்கிறார் இப்படிதான் சொல்றத பாப்போம். கடவுள் ஏந்தா எங்களை இப்படி சோதிக்கிறாரோ? நிறைய நேரங்களில் நாம அப்படிதான் என்ன பண்றோம்னா, அப்படிதான் நினைச்சுக்கிறோம். நிறைய விஷயத்த நாம எல்லாத்தையும் கர்த்தர் சோதிக்கிற சோதனை என்பது வித்தியாசமானது. பரிசுத்தவான்களை அவர் சோதித்திருக்கிறார், தேவனுடைய மனுஷர்களை சோதித்திருக்கிறார், ஊழியர்களை அவர் சோதித்திருக்கிறார். ஆனால் அவர் பொல்லாங்கினால், அதாவது அதற்கு விடுவில்லாத, பொல்லாங்கன்னு சொன்னா தீமையானவைகளை கொண்டு சோதிக்கிறவர் அல்ல. அந்த சோதனை என்பது தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் வாழ்க்கையில மாற்றத்தையும் அல்லது ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கிறதாகவும், அதனாலே தேவன் மகிமைப்படுகிறவராகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட சோதனைகள் தான் கொடுக்கப்படுகிறது. இங்கே ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதித்தார் என்று சொன்னால், தன்னுடைய ஒரே குமாரனாயிருக்கிற அவனுடைய மகனை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. ஹல்லேலூயா. அவர் எப்படி சொல்றாரு? உன் புத்திரனும் உன் ஏகசுதன் அப்படின்னா ஒரே குமாரனா இருக்கிறவனும், அதுவும் நேச குமாரனமா இருக்கிற 3 விஷயத்தை சொல்லி அவனை கொண்டு வந்து எனக்கு மோரியா தேசத்துல பலியிடு. ஆண்டவராகிய தேவன் நரபலி கேட்கிறவர் அல்ல. இங்க ஒரு டெஸ்ட் நடக்குது. நிறைய பேர் நினைச்சுப்பாங்கன்னா நரபலி அப்படிலாம் கிடையாது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு சொல்றாரு. என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி அப்படின்னா, அப்பதான் ஆகாரையும் அவன் மகனையும் அவர் அனுப்புறார். வீட்டை விட்டு சாராளுடைய பேச்சை கேட்டு வீட்டை விட்டு அனுப்புறார். இப்போ ஒரு மகன் கடந்து விட்டார். 2வது ஒரு மகன் இருக்கிறது, இன்னொரு மகன் தான். இந்த மகனை கொண்டு வந்து பலியிடு. ஏற்கனவே ஒரு துக்கம், ஏற்கனவே ஒரு உபத்திரவம், மீண்டும் இருக்கிற இன்னொரு மகனை கர்த்தர் பலியாய் கேட்கிறார் என்று சொல்லி அவன் சோர்ந்து போகாமல் கர்த்தர் சொன்னதை செய்ய முற்படுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது இவன் வாழ்க்கையில வந்த மிகப்பெரிய சோதனையின் காலம். ஏன்னா யாருக்கு சோதிக்கிறான்? அவங்ககிட்ட ஒரு பெரிய விஷயத்தையே கொடுக்க போறார், ஒரு பெரிய விஷன்.
தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய விஷன், ஒரு பெரிய தரிசனம், ஒரு தரிசனமே ஆபிரகாமை குறித்திருக்கிறது. அவனை நம்பி ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். சொல்றாரு, உன் வம்சத்துல ராஜாக்கெல்லாம் உருவாக்குவாங்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிற அவனை தான் டெஸ்ட் பண்ற, அந்த நபரைத்தான், அந்த ஆபிரகாமைத்தான், அவரை தான் டெஸ்ட் பண்ற. கவனிங்க, அப்போ டெஸ்ட் அவசியமான, நிச்சயமா அவசியம். டெஸ்ட் பண்ணாம, அதாவது என்ன சொல்றது, பிள்ளைகள் படிக்கிறான்னு சொன்னா டெஸ்ட் வைக்கிறாங்க, தேர்வு வைக்கிறாங்க, பரீட்சை வைக்கிறாங்க. அவங்க தேர்ச்சி அடைந்தால்தான் அவங்க குவாலிட்டியா இருக்காங்கன்னு அர்த்தம். அதுல பாஸ் பண்ணாதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சரியா படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதே போல தங்கத்தை உரசி பார்ப்பாங்க. உரசும் போது தேயுதேன்னு பாக்குறதுக்கு இல்ல, உரசினால்தான் அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியும். டைமண்ட் அது பட்டை தீட்டப்பட்டால் தான் அதனுடைய வேல்யூ தெரியும். அப்போ கட்டாயமாக பரிசோதனை, சோதனை என்பது அவசியம். அப்பொழுதுதான் தரம் விளங்கும். நம்மளை சோதிச்சு, பிரதரையும் சிஸ்டரையும் சோதிச்சு பார்த்தாதான் பிரதர் யாரு சிஸ்டர் யாருன்னு தெரியும். அப்போ டெஸ்ட் ரொம்ப அவசியம். இந்த டெஸ்டுக்கு நாம நிக்கிறோமா அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். நீதிமொழிகள் 18:17 படிக்கலாம். தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல காணப்படுவான். அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். ஆமா, அயலான் நம்மளை பரிசோதிக்கிறான். நம்ம முதல்ல சில விஷயங்கள் சில பேர் பேசும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரியே தெரியும். இவங்க சொன்னதெல்லாம் அப்படியே உண்மை மாதிரியே, சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே நடந்த மாதிரியே ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனா அயலான் இன்னொருவன் நம்மளை பரிசோதிப்பான். அப்பதான் தெரியும் அவங்க சரியா தவறா என்று சொல்லி. இது ஒரு வகையான பரிசோதனை. 17:3 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:3. வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும். பொன்னை புடம் சோதிக்கும். இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். இருதயங்களை சோதிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் இருதயங்களை சோதித்தறிகிறார். தேவனுடைய பிள்ளையே, தேவன் உள்ளிந்திரியங்களை அறிந்தவர். உள்ளிந்திரியம்னா பேசாத, மனதின் ஆழத்தில் அடி மனதில் இருக்கிறவைகளை அறிந்தவர் தான் அதுதான் உள்ளிந்திரியம். அடி மனது, ஆழ் மனதில் இருப்பதுதான், அதை அறிகிறவர் கர்த்தர். இப்போ அதைத்தான் இப்ப அறிய பார்க்கிறார். ஆபிரகாமுடைய உள் மனசுல, ஆழ் மனதில் இருக்கிறதை அறியத்தான் விரும்புகிறார். கவனிங்க, ஏன்னா வாசிக்கலாம். மத்தேயு 4:1 வாசிக்கலாம் நாம. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். கவனிங்க, இயேசுவே சோதிக்கிறார். பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை சோதிக்கிறார். யாரை கொண்டு சோதிக்கிறார்? பிசாசினாலே சோதிக்கிறார். யார் கூட போறா? ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு, பரிசுத்த ஆவியானவர் அவர் வனாந்திரத்துல கொண்டு போய் விடுறார். விட்டுட்டு பிசாசினால சோதிக்கிறார். என்ன? ஒரு பெரிய ரட்சிப்பு, மனுக்குலம் முழுவதும் ரட்சிப்பு உண்டாக வேண்டும். அந்த மனுக்குலம் முழுவதற்கும் ரட்சிப்பை கொடுப்பதற்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரன் பாத்திரரா இருக்கிறாரா என்பதை குறித்த ஒரு டெஸ்ட். யாருன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனே இஸ் குவாலிஃபைட், குவாலிட்டியா இருக்கிறாரா, இவர் இதுக்கு தகுதியா இருக்கிறாரா அப்படிங்கிறத பரிசுத்தாவினை கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணி பாருங்கிறார். மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு நான் ஒரு மனிதனை பூமியில கொண்டு வந்திருக்கிறேன். நேசகுமாரனை, மனுஷனாகவே இருக்கார், மனுஷாக வந்திருக்கிறார். கொண்டு வந்திருக்க ஒரு டெஸ்ட் தேவனுடைய பிள்ளையே. அப்போ டெஸ்ட் என்பது எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்கிறார். ஆனா அந்த சோதனை பொல்லாங்குதான் அப்படி கிடையாது. தேவன் எங்களை அழிக்கிறதுக்காக கொடுத்தார் நினைச்சிடக்கூடாது. இந்த டெஸ்ட் அழிப்பதற்கல்ல, உருவாக்குவதற்காக. அந்த சோதனை நம்மை என்ன சொல்றது, நம்மளை நாசம் பண்ணிடாது. அந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில மெருகேற்றக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1 பேதுரு 1:7 வாசிக்கலாம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும்
உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். மகிமையும் அப்படி வாசிக்கூடாது. உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்படி வாசிக்கணும். மகிமையும் உண்டாக காணப்படும். அவனிங்க அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்பட்டு, எது விசுவாசம் என்பது சோதிக்கப்படுகிறது. சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமகியும் உண்டாகோ. புகழ்ச்சியும் கனத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மளை கூப்பிட்டு, என் மகனை நான் விசுவாசத்துல டெஸ்ட் பண்ணேன், என் மகளை விசுவாசத்துல நான் டெஸ்ட் பண்ணேன், அவங்க விசுவாசத்துல தளர்ந்து போகவே இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லணும், புகழணும். அது வேணுமா? அது வேணும்னா நாம் பரிசோதிக்கப்பட வேண்டும். நாம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த சோதனையில நம்ம நினைக்கிறோம் சோதனை நம்மளை அழிச்சிருமா? நிச்சயமா அழிக்கவே அழிக்காது. இந்த சோதனை நம்ம உருவாக்கும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கலாம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்களை பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். சொல்றாரு, நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்களே உங்களை சோதிச்சு பாருங்க. எப்படி என் விசுவாசம் வேலை செய்கிறதா? என் விசுவாசம் கர்த்தர் விரும்புகிறதா இருக்கிறதா? என் விசுவாசம் எப்படி இருக்குது? ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? சில விஷயத்துக்கு ஜெபித்து பதில் கேட்டு பாருங்கள், கர்த்தர் பேசுவார். அப்போ நம்ம விசுவாசம் வளர்ந்திருக்கிறது என்ற அர்த்தம். ரெவலேஷன்ஸ் கேளுங்க, பரிசுத்த சொல்லிக் கொடுப்பார். அப்போ நம்முடைய விசுவாசம் என்று சோதிக்கப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அப்படி இல்லைன்னா நீங்க விசுவாச பரீட்சைக்கு நிக்கணும். ஒரு தேவை இருக்கிறது, அல்லது ஒரு வியாதி இருக்கிறது, அதை சுகமாக்குவது நம்ம மருத்துவமனைக்கு போறோம், தவறு இல்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், என் சரீரத்தின் வியாதியை சுகமாக்குவார் என்று சொல்லி நான் வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணும்போது 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க, பேசுவாங்க, கேவலப்படுத்துவாங்க, வைத்தியக்காரத்தனமா இருக்குது. ஆனால் நான் விசுவாசிக்க என்னுடைய விசுவாசத்தை நான் துவக்கி இருக்கிறேன். என் விசுவாசத்தை நான் டெஸ்ட் பண்ண போறேன். கர்த்தர் விசுவாசத்துக்கு பதில் தருகிறாரா? கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். தூஷணங்கள் வருகிறது, எல்லாம் கைவிடப்பட்ட போல தோணுது. சில நேரங்கள்ல தப்பா முடிவு எடுத்துட்டோமோ, டாக்டர்கிட்ட போயிடலாமன்னு கூட தோணும், மறுபடியும் தோணும். ஆனால் என் விசுவாசத்தை நான் உறுதியாய் நிற்கும் பொழுது என் வியாதி என்னிலிருந்து சுகமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்பொழுது புரிந்து கொள்ளலாம், என் விசுவாசம் வளர்ந்திருக்கிறது. தேவைகள் இருக்கிறது, தேவைகளுக்காக சில நேரங்கள் தடுமாறி நிற்கிறோம். ஆனால் கர்த்தர் சந்திப்பார் என்று உறுதியாய் நிற்கும் பொழுது தானாகவே அவைகள் வந்து சந்திக்கப்படுகிறது. அப்பொழுது தீர்மானித்துக் கொள்ளலாம், என் விசுவாசம் வளர்ந்திருக்கிறது. இப்படி விசுவாசத்துல நாமளே நம்ம டெஸ்ட் பண்ணலாம். சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். அல்லேலூயா. டெஸ்ட் பண்றதுல நிறைய நேரம் ஃபெயில் ஆயிடும். நான் கூட நிறைய ஃபெயில் ஆயிருக்கிறேன், சிலதுல பாஸ் பண்ணிருக்கிறேன். நீங்களும் ஃபெயில் ஆயிருப்பீங்க, பாஸ் பண்ணிருப்பீங்க. ஆனால் இந்த விசுவாசத்தின் வளர்ச்சி நாம் விட்டுறாம இந்த விசுவாசத்தை நாம் வளர வேண்டியது அவசியம். ஆகவே நம்முடைய விசுவாச வாழ்க்கை, இந்த வனாந்திர பிரயாணம், இந்த தேவனோடு உள்ள பிரயாணம், இந்த தேவனோடு இருக்கிற உறவு என்பதை நாம் பரிசோதித்துக் கொண்டே இருக்க. பரிசோதித்தால்தான் நாம் தரமா இருக்கிறோமா என்பதை விளங்கும். அல்லேலூயா. 75 வயசுல தேவன் சொல்றாரு, ஆபிரகாம் பார்த்து உனக்கு நான் ஒரு பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆமா, ஆனா பிள்ளை கொடுக்கவே இல்லை. 24 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நேரா போயிட்டு இவரு ஆண்டவர் சொன்னாரு, இது மாதிரி உனக்கு பிள்ளை தருவேன்னு சொன்னாரு. இந்த அம்மா சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஆகார கல்யாணம் பண்ணிக்கங்க, இதனால என் குடும்பம் கட்டப்படும். ஒரு பிள்ளை பிறந்துச்சு. யோசிச்சு பாருங்க.
இங்க நடக்கிற சம்பவத்தை நான் இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ஆண்டவராய் தேவன் சொன்னாரு, நீ மோரியா தேச மலையில கொண்டு வந்து உன் மகன் ஈசாக்கு கொண்டு வந்து பலியிடு அப்படின்னு சொல்றாரு. இவர் தன் மனைவியிடத்துல சொல்லவில்லை. யார்கிட்ட சொல்ல? மனைவியிடத்தை சொல்லாம கிளம்பிட்டார். ஏன் சொல்லல? ஆபிரகாம் ஏன் சொல்ல? கர்த்தர் சொன்னாருமா, இது மாதிரி ஈசாக்கு பலியிட சொன்னாரு அப்படின்னு சொன்ன என்ன பண்ணிருப்பாரு? என்ன பண்ணிருப்பாங்க இந்த அம்மா? ஏற்கனவே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண சொன்னாங்க, ஆகார கல்யாணம் பண்ணி. இப்ப என்ன சொல்லிருப்பாங்க? இல்ல நீங்க வச்சுக்கோங்க, கர்த்தர் மறுபடியும் பேசுவாரு, இல்ல கர்த்தர் சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்லாம் சொல்லி விசுவாசத்தை தடுத்துருக்கலாம். அந்த சோதனை என்ன பண்ணிருக்கோம்? கெட்டு போயிருக்கோம். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? கர்த்தர் சொன்னாங்க. ஏற்கனவே தப்பு நடந்தனால ரெண்டாவது முறை அவர் என்ன பண்ணல, அந்த மிஸ்டேக் பண்ணல. ரெண்டாவது முறை என்ன பண்ணல, மனைவி கிட்ட அதை ஷேர் பண்ணவே இல்லை. நேரம் என்ன பண்ணாரு, மறுநாள் காலையில சேனம் வைத்து ஆபிரகாம் 2 வேலைக்காரரை கூட்டிட்டு தன்னுடைய மகனை கூட்டிட்டு மோரியா தேசத்து மலைக்கு போயிட்டார். அல்லேலூயா. சில நேரங்களில் விசுவாச சோதனைகள் நம்மிடத்தில் வரும்போது, பண தேவைகள், ஊழியத்துல சில விஷயங்கள், அல்லது தொழில, இல்ல குடும்ப வாழ்க்கையில சில விஷயங்கள் வரும். எல்லாத்தையும் மனைவி கிட்ட சொல்லணும்ன்றது கட்டாயம் கிடையாது. எல்லாத்தையும் கணவனிடத்துல விசுவாச சோதனை. நான் சொல்ற மத்த தப்பா நினைச்ச கூடாது. நான் சொல்ற விஷயம் விசுவாச சோதனை. தேவனிடத்தில் இருந்து பதிலை எதிர்பார்க்கிற காரியம், தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். பாஸ்டர் சொல்லிட்டாரு எதுவும் சொல்லக்கூடாது அப்படிலாம் இல்லை, அதை பத்தி நான் பேச வரல. நான் பேசுற விசுவாச வாழ்க்கை பத்தி பேச வரேன். சில காரியத்திற்கு நம்ம பதில் எதிர்பார்க்கிறோம். அப்படித்தான் அந்த விசுவாசத்தின் ரகசியத்தை பாதுகாக்க கத்துக்கணும். கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரா, அது நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு. வேற விஷயத்தை பத்தி சார், நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவை அது வேற யார்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. அது அவர்கிட்ட பேசுறது தான். வாசிங்க ஒரு வசனத்தை, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். விசுவாசத்தின் ரகசியத்தை, விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளணுமா? விசுவாசத்தின் ரகசியம், தேவனுக்கும் நமக்குள்ள ரகசியம், ஆவிக்குரிய ரகசியத்தை மனசு என்ன பண்ணிக்கணும்? காத்துக்கணும். கர்த்தர் பேசினாரு, யாருக்கிட்டே அதை சொல்லாம ரகசியமா கூட்டிட்டு பண்ணிட்டான். போகிற பிரயாணத்துல 3 நாள் பிரயாணம். நீங்க யோசிச்சு பாருங்க, பலி கொடுக்க போற பையனை கூட கூட்டிட்டு போறோம். 3 நாள் பிரயாணத்துல அந்த மலையில ஏறும் போது அவன் மனது என்ன பாடுபட்டு, சொந்த குமாரனை கொடுக்க போறோம். இருக்கிறது ஒரே பிள்ளை, இருந்தவனே என்ன பண்ணிட்டோம், ஆகாருடைய மகன் இஸ்மவேலையும் வனாந்திரத்தில் அனுப்பிச்சிட்டோம். இருக்கிறது இவன் ஒருத்தன் தான். இதையும் கர்த்தர் பலி கொடுக்க சொல்லுகிறாரேன்னு சொல்லி அவன் வேதனையில அப்படியே அந்த சோதனை காலத்தில் வேதனையை சுமந்து கொண்டுதான் போகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம எல்லாத்தையும் புலம்பிடுறோம். கூட இருக்கவங்க புலம்புறோம், மனைவி கிட்ட புலம்புறோம், பிள்ளைகிட்ட புலம்பிடுறோம். அதை சுமக்க முடியாம அப்படியே கொஞ்சம் பேசினா சொல்லுவாங்க, கொஞ்சம் பேசினா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நான் சொல்றேன், பேசினா ஆறுதல் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உனக்கு சரியான ஆறுதல் கர்த்தர் மாத்திரமே. நம்ம நினைச்சிடும் இவங்க கிட்ட சொன்னா ஆறுதல் கிடைச்சிடும், அவங்க கிட்ட சொன்னா இல்ல, நீ கர்த்தரிடத்தை சொல்லு, அவருதான் உனக்கு ஆறுதல். அல்லேலூயா. இப்படியே போயிட்டே இருக்கும்போது 3 நாள் பிரயாணம் போயிட்டு மலை மேல போயிட்டே இருக்கும். குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்த உடனே என்ன சொன்னாரு, நீங்களாம் இங்கேயே நில்லுங்கப்பா, நீங்களாம் இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொன்னார். எப்ப சொன்னார்னா வாசிக்கலாம், 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கலாம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, ஆமா, தேவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். எந்த இடத்தை கண்டான்? தூரத்தில். அவன் கண்களை தூரத்தில் ஏறெடுத்து பார்த்தான். எந்த இடத்துல பலி செலுத்த வேண்டுமோ அந்த இடத்தை கர்த்தர் குறியிட்டு காண்பிக்கிறார். இப்ப அவனுக்கு என்ன வந்திருக்கணும்? இன்னும் கொஞ்சம் பயம் வந்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் நடுக்கம் வந்திருக்கணும். ஆண்டவர் இடத்தையும் காமிச்சிட்டாரு பலி செலுத்துறதுக்கு. ஆனா அவன் சொல்ற அடுத்த ஸ்டேட்மெண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். தேவனுடைய பிள்ளையே, அது எந்த இடம்னா பிரச்சனைக்குரிய இடம். என்ன இடம் அது? பலி செலுத்த தன் மகனை பலி செய்யக்கூடிய, வெட்டி போடக்கூடிய இடம். அதை குறிக்கும் போது இது அவனுக்கு பிரச்சனைக்குரிய இடம். அவன் பிரச்சனைக்குரிய இடத்திலே அவன் செய்த விஷயம் என்னவென்று சொன்னால் 5ஆம் வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, அப்பொழுது தன்
ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் இடத்தை காமிக்கிறார். இங்கதான்ப்பா பலி செலுத்தணும், மகனை கொண்டு வந்து பலி செலுத்தணும், இங்கதான் பிரச்சனைக்குரிய இடம். அவன் கண்களை ஏறெடுத்து அந்த பிரச்சனைக்குரிய இடத்தை பார்த்ததுக்கு அப்புறம் வேலைக்காரட்ட சொல்றான், நீ இங்கேயே நில்லு, நாங்க போயிட்டு பலி செலுத்தி திரும்ப வருவோம்னு சொல்றான். ஹல்லேலூயா. என்னது, நாங்கள் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம். முதல் விசுவாச அறிக்கை. பிரச்சனையை பார்த்து நாம் பயப்படல. அந்த இடத்துல நம்முடைய மகனை இழக்க போற, நமக்கு இழப்பு வரும் என்று சொல்லி அவன் பயப்படல. நாங்கள் மீண்டும் வருவோம். ஹல்லேலூயா. என்னது, மீண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு விசுவாச அறிக்கை அங்க எடுத்து வைக்கிறான். ஃபர்ஸ்ட் அறிக்கை. பிரச்சனை கண்டு பயப்படல. இன்னைக்கு நம்ம பிரச்சனை கண்டு, போராட்டத்தை கண்டு, சோதனை கண்டு பயந்துடுறோம். ஆனா அவன் பயப்படவே இல்லை. நாங்கள் மீண்டும் தொழுது கொண்டு வருவோம், உங்களிடத்திற்கு வருவோம். என்ன சொல்றாரு? உங்களிடத்திற்கு வருவோம். அப்போ பிரச்சனை, அதான் விசுவாச அறிக்கை. நீங்க பிரச்சனை பார்த்து பயப்படாதீங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்கள். இரண்டாவது என்ன நடக்குது? அப்படியே 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 22:7. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, மேல போயிட்டே இருக்கும்போது ஆபிரகாமை நோக்கி கேட்கிறான், என் தகப்பனே என்றான். என் தகப்பனே. அதற்கு அவன், என் மகனே. அதற்கு என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பையும் கட்டையும் இருக்கிறது, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? இது இரண்டாவது சோதனை. பிள்ளைதான் கொண்டு போய் பலி கொடுக்க போறேன். அந்த மகன் கேட்கிறான், அப்பா பலி பொருள் எங்க, ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்ப அவன் என்ன சொல்ல முடியும்? அப்படியே இருதயமே உடச்சி அழுகுற மாதிரி இருந்துரும்ல இந்த சீன். இதே வந்து படத்துல என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பெரிய இது போட்டு பாட்டுலாம் போட்டு மக்கள் இருதயத்தை அப்படியே கரைக்கிற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணிருப்பான். ஒரு மியூசிக்லாம் போட்டு எல்லாம் போட்டு இருதயத்தை கரைக்கிற மாதிரி ஆக்கியிருப்பான். இந்த ரியல் ஃபேக்டா நடக்கும். என்ன சொல்ல முடியும்? அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதுதான் விசுவாச அறிக்கை. இரண்டாவது அறிக்கை. படிங்க, 8 படிங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார், ஆட்டுக்குட்டிகளை பார்த்துக் கொள்வார் என்றார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். சொல்ற எல்லாதான் அந்த ஆட்டுக்குட்டியை, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். என்ன சொல்றான்? அது கர்த்தர் பார்த்துப்பார். ஹல்லேலூயா. நம் மகனிடத்துல இரண்டாவது அறிக்கை என்ன சொல்றான்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. சில நேரம் அவனை ஒருவேளை, மகனே நான் பலி செலுத்த போறேன், கடவுள் இப்படி சொல்லிட்டாரான்னு சொன்னா அவனுடைய விசுவாசம் என்ன இருக்கும்? யாருடைய விசுவாசம்? ஈசாக்குடைய விசுவாசம். என்னது, என்ன பலி செலுத்த போறீங்களா? அதுக்குதான் என்ன கூட்டிட்டு போறீங்களா? இறங்கி ஓட கூட முயற்சித்திருப்பான். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க 2 உதவ வச்சு, கிழமை என்ன 100 வயசு மேல ஆயிடுச்சுன்னா அவனுக்கு கிட்டத்தட்ட சரித்திர பிரகாரமா 30 வயதுக்கு மேற்பட்டவனா தான் சொல்லுது சரித்திரம். இவரே அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு உதைச்சிட்டு கிழமை என்ன கொல்ல வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஓடி இருப்பாங்க இன்னைக்கு உள்ள பிள்ளைகளா. ஈசாக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு போனான். போயிட்டே இருக்கும்போது அடுத்தது என்ன நடக்குது தெரியுமா? வாசிங்க. 22:9 படிங்களேன். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி. ஆமா, பாருங்க, இப்போ அவன் தொழுது கொள்ள போறான். எந்த இடம் சொன்னா அங்க வந்துட்டான். பிரச்சனைக்குரிய இடத்துக்கு என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். பிரச்சனைக்குரிய இடத்திலே வந்து அவன் செய்ய ஆரம்பித்த காரியம் பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. இங்கதான் நான் இழக்க போறேன், இங்கதான் எனக்கு ஆபத்து, நான் பலிபீடத்தை கட்டுமா எனக்கு ஆபத்து இருக்கிறது, என் பிள்ளை நான் கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளையே, நமக்கு தொழுது கொள்ளுகிற இடத்துல பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை, தேவனை துதிக்கிற இடத்துல பிரச்சனை, துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து அவன் என்ன தெரியுமா? பலிபீடத்தை கட்டினான். அதாவது என்னன்னா, பலிபீடம் என்பது ஆயத்தப்படுத்துதலுக்கு அடையாளமா இருக்குது, அர்ப்பணிப்புக்கு அடையாளமா இருக்குது, கீழ்ப்படிதலுக்கு அடையாளம் பலிபீடம்.
ஐ சரண்டர், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அதுதான் அடையாளம். பலிபீடத்தை கட்டுகிறான், கட்டி முடிச்சிட்டான். அல்லேலூயா. பலிபீடத்தை கட்டி முடிச்சுட்டு இப்ப எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொன்னபடி அதே இடத்துக்கு வந்து பிரச்சனைக்குரிய இடத்துக்கு தேவனுடைய பிள்ளையை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணான்னு சொல்றேன். உன் பிரச்சனைக்குரிய இடத்தை பார்க்காத. உன் பிரச்சனையில இருந்து நீ கர்த்தரை நோக்கி குதிக்க பழகிக்கொள். உன் பிரச்சனையில நீ தேவனை நோக்கி அர்ப்பணிக்க கற்றுக்கொள். உன் பிரச்சனையில தேவனுக்கு கீழ்ப்படி. அந்த இடத்துல தேவனை உயர்த்து. உன் பிரச்சனையான இடத்துல இருந்து, உன் போராட்டமான இடத்துல தேவனை உயர்த்திக்கிட்டே இருப்பினா கர்த்தர் கிரியை செய்வார். பிரச்சனைகள் நல்ல பலிபீடத்தை கட்டி எல்லாம் முடிச்சுட்டான். கட்டி முடிச்சுட்டு இப்ப என்ன பண்ண, தன் மகனை கட்டிட்டான். அந்த பையனும் ஒண்ணுமே சொல்லல பாரு, சொன்ன மாதிரி போடல. கட்டி என்ன பண்ணிட்டான், தூக்கி பலிபீடத்து மேல வச்சுட்டான். வச்சிட்டு இப்பொழுது கத்தியை ஓங்குகிறான், தன் கையில் இருக்கிற கத்தியை. அல்லேலூயா. என்ன நடந்தது தெரியுமா? நாம நினைக்கிறோம் தன் கையை ஓங்கிட்டானே, கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு ஓங்கிட்டானே. அவன் கையை ஓங்கவில்லை, அவன் விசுவாசத்தை ஓங்கி காண்பித்தான். விசுவாசத்தை உயர்த்தி பிடித்தான், விசுவாசத்தை உயர்த்தி காண்பித்தான். கத்தியை ஓங்கும் அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்த. கர்த்தர் சொல்ல, ஆபிரகாமே, பிள்ளையாண்டா எனக்கு ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 12ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும், நீ உன் புத்திரன் என்றும், உன் ஏகசுதன் என்றும் பாராமல், ஏகசுதன் என்றும் பாராமல், எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பதான் நீ தேவனுக்கு பயப்படுற நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவன் பிரச்சனைக்குரிய இடத்துல அவன் விசுவாசத்தை ஓங்கி பிடித்ததினாலே அவன் ஜெயித்து விட்டான். ஹல்லேலூயா. அவன் பிடித்த கத்தி என்பது ஈசாக்குக்கு விரோதமா அல்ல, சத்துருவின் அதிகாரங்களுக்கு எதிராக பிடித்துக் கொண்டான். ஹல்லேலூயா. விசுவாசம் என்கிற கேடயத்தை பிடித்தவனாக நின்றான். முதல்ல விசுவாசத்தை ஜெயிப்பதற்கு முன்பதாக, அதாவது அவனுடைய சோதனையிலிருந்து பார்க்கும்போது, அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது கர்த்தர் குறித்த பிரச்சனைக்குரிய இடம் அவன் கண்களிலே பட்டது. 13ஆம் வசனத்தை பார்க்கலாம். இப்பொழுது ஏறெடுத்து பார்க்கிறான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக தன் கொம்புகளில் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாய் பலியிட்டான். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் பாதையில் நடக்கும் போது, சோதனை வரும்போது பிரச்சனைக்குரிய இடம் கண்களிலே படுகிறது. ஆனால் விசுவாசத்தில் வளர்ந்த பின்பு பிரச்சனைக்கு தீர்வை கர்த்தர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பலி பொருளை கர்த்தர் காண்பிக்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அன்னைக்கு பார்வை பார்க்கும் போது பிரச்சனை தெரியுது, ஆனா ஜெயிச்ச பின்ன விசுவாசத்துல வளர்ந்த பின்பது பார்க்கும்போது தெரியுது பிரச்சனையின் தீர்வு என் இயேசு கிறிஸ்து, தேவ ஆட்டுக்குட்டியான இயேசுவே எனக்கு தீர்வு என்று தெரிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த தீர்வை நாம் காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ 2 விஷயத்தை கர்த்தர் அழகா செய்தார் பாருங்க. ஆமா, நம்முடைய கண்கள் எதை பார்க்கிற, பிரச்சனையை மட்டும் பார்க்காதீங்க, பிரச்சனையை மாற்றுகிற இயேசுவை பாருங்கள். அவர் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம் பகுதியை. அந்த இடத்திற்கு என்ன பேர் வச்ச? 14 வாசிக்கலாம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள், அதாவது கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா என்ற பெயர் இன்றைக்கும் விளங்குகிறது. அன்றைக்கு எப்படி சொன்னானோ, எப்படி ஆபிரகாம் சொன்னாரோ அதே போல கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுங்கள். விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். விசுவாசத்தில் வளராதவன் என்ன செய்வது குழப்பமா இருப்பான். விசுவாசத்தில் வளர்ந்தவன் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்வார்.